ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கீக்கி. இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என் ரிசப்ஷன் கேக்கை ரீக்ரியேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி சொன்னான்டா, எனக்கு அதே மாதிரி ஒரு கேக் வந்து ஆர்டர் விட்டு வந்திருந்தது. ஸோ அதுக்கு செய்யும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவோம்னு சொல்லித்தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த கேக் தான் இன்றைக்கி எப்படியெல்லாம் செஞ்சேன், எவ்வளோ ஈஸியாக அது செய்யலாம். நம்மளோட பிகினர்ஸ் கூட அந்த வீடியோவை பார்த்து ஒரு கேக்கை ஈஸியாக செய்திடலாம். அதை ஷேர் பண்ணுறதா இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக இது செய்கிறதுக்கு நீங்கள் க்ரீம் ரெடி பண்ணால் சரி. அதுக்கு நான் ஒரு பீட்டரும் 1/2 கிலோ அளவில் ஃபேட்டும் 1/2 கிலோ அளவில் ஐசிங் சுகரும் எடுத்துருக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி கூடி குறையும், அப்போ போட்டி தண்டலாம். இப்போ சாப்பிட்ற ஐசிங் இல்லை தானே, இது ஒரு டம்மிக்கு மேலே தானே போட போகிறோம். அப்போ கொஞ்சம் ஓரளவு திக்காக இருந்தால் கூட ஈஸியாக போட்டுடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பீட்டருக்குள்ளே அரைவாசின்னு சொன்னேன் தானே, அந்த அளவில் போட்டுட்டு அந்த கிளிப்பை வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி போட்டு, நீங்கள் நார்மலாக என்ன செய்யலாம்னு சொன்னால், பீட்டர் எப்படி பவுல் உள்ள பீட்டர்னு சொன்னால் நீங்கள் அதுக்குள்ளேயே போட்டு தண்டலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சும்மா நார்மல் பீட்டர்ண்டா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதுக்குள்ளே சுகரையும் ஃபெட்டையும் போட்டுட்டு ஒரு தடவை கரண்டியால் மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் திருப்பி பீட்டர் போட்டிங்கன்னா பறக்காது. இல்லைன்னு சொன்னால் அந்த சுகர் எல்லாம் பறக்க தொடங்கிடும். உங்களோட பீட்டர் ரன்னிங்கில் இருக்கும்போதே நீங்கள் சைடில் உள்ள அது எல்லாம் ஒரு கரண்டியால் வச்சு எடுத்து பீட்டர் சுற்றுற பக்கமாக போட்டு விடுங்க. ஏன்னு சொன்னால் ஃபேட்டு சுகரும் சிலவில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அப்போ மிக்ஸ் ஆகாமல் இருந்தேன்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது வடிவாக பீட் ஆகிடும். பிறகு பீட் ஆகி முடிய நீங்கள் நார்மலாக எடுத்து அதை நேரடியாகவே கேக்குக்கு மேலே பூசாமல் அதை எடுத்து ஸ்மூத் பண்ணுங்க. ஒரு போட் ஒன்று எடுத்துகிட்டு அந்த போட்டில் கொஞ்சம் க்ரீமாக எடுத்து போட்டு நீங்கள் வடிவாக ஸ்மூத் பண்ணிங்கன்னா நிறைய பபிள்ஸ் ஏறி போய் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், குட்டி குட்டி வட்டமாக அதில் தெரியுதானே, அப்படி பபிள்ஸ் ஏறி போயிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஸ்மூத் பண்ணி போட்டு கேக்கில் பூசினீங்கன்னு சொன்னால் நீட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காகத்தான் இப்படி ஸ்மூத் பண்ணுறது. வடிவாக எல்லாம் ஸ்மூத் பண்ணி முடிய ஒரு பெரிய மக்கு, ஒரு நீளமான மக்கு அல்லது ஒரு கப் அப்படி எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த நாங்கள் பைப்பிங் கவர் இருக்குது தானே, அந்த பைப்பிங் பேக்கை வடிவாக விரித்து வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஸ்மூத் பண்ண க்ரீமை போட்டுட்டு எடுத்து பிறகு நீங்கள் கத்திரிக்கோளால் முன்னுக்கு கட் பண்ணி போட்டு இந்த கேக்கிலேயே இருந்தாலும் சரி டம்மிலே இருந்தாலும் பூசினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வடிவாக சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கரண்டியால் இல்லை ஸ்பேச்சுலாவால் நீங்கள் பூசுகிறேன்டா உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் நீட் பெறாமல் இருக்கும். அப்போ நீங்கள் இப்படி ஒரு பெரிய மக்கொண்டு எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் க்ரீமை நொசல்ஸ் பேக்கை வச்சுட்டுது அதுக்கு பிறகு க்ரீமை போட்டு நீங்கள் டம்மியில் பூசினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பைப்பிங் பேக்கில் எடுத்த க்ரீமை நான் ஒரு நேராவோ இப்படி மாறி ஃபுல்லாக எல்லா இடமும் வர்ற மாதிரி இடக்கிட நான் பூசி விடுறேன். பாருங்கள், நீங்கள் எப்படி வேணாலும் பூசலாம். ஆனால் நார்மலாக நீங்கள் கொஞ்சம் இடைவெளி பெரிய கேப் இல்லாமல் ஓரளவு பூசினீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஸ்பேச்சுலாவாலேயோ சின்ன ஸ்க்ரெப்பராலேயோ நீங்கள் சுற்றி எடுக்கும்போது உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். இடக்கிட கொஞ்சம் இடைவெளி வந்தாலும் அப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபில் பண்ணி போட்டு அப்புறம் சுற்றி எடுக்கலாம். நம்ம பாருங்க ஃபுல்லாக எல்லாம் சுற்றி எடுத்து ஃபுல்லாக எல்லாம் சுற்றி எடுத்துட்டு ஃபுல்லாக நான் எல்லாம் இடக்கிட க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி முடிய உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குண்டு.
இப்போ நான் ஃபுல்லாகவே க்ரீம் போட்டுட்டேன். போட்டு முடிய ஸ்பேச்சுலா இருக்குது தானே, இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. நான் ஒரு குட்டி சைஸ் ஸ்பேச்சுலா எடுத்துருக்கிறேன். அதில் ஃபுல்லாக அதை எடுத்து ஃபுல்லாக நான் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். கேக்கில் உள்ள கேக்கு இந்த டம்மிக்கு ஃபுல்லாகவே நான் இடைவெளி எல்லாம் இருக்குது தானே, அது எல்லாத்தையும்ன்ற மாதிரி ஃபில் பண்ணுறேன். இதை நீங்கள் ஸ்பேச்சுலா வந்து ஒரே தான் சுற்றி எடுக்கக்கூடாது. முன்னுக்கு பின்னுக்கு அந்த வர்ற மாதிரி தான் நீங்கள் சுற்றி இதண்டணும். அப்போ தான் ஸ்பச்சுலாவில் ஒட்டி வராது அந்த க்ரீம் எல்லாம் மற்ற அந்த டம்மிலேயே ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நீங்கள் பூசி கொண்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் க்ரீம் வரும். அப்படி க்ரீம் வந்து அதை ஃபுல்லாகவே அதிலேயே பூசிடாதீங்கோ. அதை எடுத்து வேறு ஏதாவது ஒரு ட்ரேலையோ தட்டிலையோ வந்து பூசி விடுங்க. ஏன்னா நீங்கள் கூடிச்சுன்னு சொன்னால் ஒரு இடத்துல கேக்கின்ற க்ரீம் கூடியும் ஒரு இடத்துல குறைஞ்சும் ஒரு அன்னீவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோடு அந்த கீழ் இருக்குது தானே கேக்கிட அடி விளிம்புகள், அதை வந்து கொஞ்சம் நீட்டாக நீங்கள் க்ரீம் போட்டு விடணும். ஏன்னா சுற்றி எடுக்கும்போது அதில் இடைவெளி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நீட் இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்க்கணும். விளிம்புகள், மேல் விளிம்பு, கீழே ஓரங்கள், அதுகள் எங்கேயாவது இடைவெளி இருந்து மற்ற கேக் பூசுப்படாமல் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வடிவாக எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பூசி விடுங்க. உங்களுக்கு பெரிய ஸ்பெச்சுலா ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் இப்படி சின்ன நாளையே வடிவாக செய்யலாம். இது வெயிட்டும் இருக்காது. ஸ்மூத் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய ஸ்பெச்சுலா யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி க்ரீமுகள் பூசுறதுக்கு அள்ளுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்னதாக வேண்டி வச்சுருக்கலாம். ஓகே, நான் இப்போ ஃபுல்லாக எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணி முடிய நான் இப்படி ஒரு சதுர ஒரு ஸ்க்ரெப்பர் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதால் சுற்றி வர இழுக்கிறேன். இப்போ நீங்கள் சுற்றி வர ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது எண்ட் பண்ண பிறகு தான், எண்ட் வந்த பிறகு தான் நீங்கள் திருப்பி தூக்கி வேறு ஒரு இடத்துல வைக்கணும். இப்போ நீங்கள் விட்டு எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் அவடத்தை வந்து அந்த அடையாளம் பெறும். அதோட வந்து நீட்டான ஃபினிஷிங்கும் கிடைக்காது. நான் செய்கிற இந்த கேக்குக்கு நீட்டான ஃபினிஷிங் தேவையில்லை. சும்மா நார்மலாக நாங்கள் சுற்றி இழுத்து விட்டோம்னா அப்புறம் நாங்கள் போடுற டிசைனுக்கு கொஞ்சம் நீட் லுக் வரும். அதனால் இப்படி செய்யுங்கோ. இப்போ இந்த ஸ்க்ரெப்பரால் இழுத்து முடியவும் இடக்கிட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடைவெளிகள் தெரியுது பாருங்க. அதில் சில இடத்துல அந்த க்ரீம் இல்லாமல் ஒரு பள்ளம் விழுந்த தன்மையாக இருக்கும். அந்த இடங்களுக்கு நீங்கள் க்ரீமுகளை அப்ளை பண்ணி கூட அப்ளை பண்ணால் பரவாயில்லை. ஏன்னா திருப்பியும் ஒருக்கா சுற்றி எடுக்க போகிறோம். அப்போ எங்கெங்கே எல்லாம் கொஞ்சம் பள்ளம் மாதிரி இருக்குதோ அது எல்லாத்தையும் நிராகி விடுங்கோ. இப்படி நீங்கள் சுற்றி எடுக்கிறது கட்டாயம் ரொட்டேட் டேபிள் தேவை. கீழுக்கு நான் வச்சுருக்கேன், அது உங்களுக்கு வீடியோக்கு நான் எடுக்கல. ரொட்டேட் டேபிள்னு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். சுற்றி இப்போ கேட்க நாங்கள் அதில் வச்சுட்டு சுற்றுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்படி சுற்றி எடுக்கும்போது தான் வந்து எங்களுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இயன்றளவு நீங்கள் ஸ்பெச்சுலாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரேப்பராக இருந்தாலும் சரி, அதில் க்ரீமுகள் ஒட்டி இருக்குமா இருந்தால் நீங்கள் அந்த ஸ்மூத் பண்ணும்போதெல்லாம் அதில் துடைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெச்சுலாவில் இருக்கிற க்ரீம் அதில் பிறலாது. எக்ஸஸாக இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் நீங்கள் வலிச்சு நீட்டாக எடுத்து துடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த டம்மியில் போட்ட க்ரீமை ஓரளவு நான் நீட்டாக வந்து க்ரீம் பூசி எடுத்துட்டேன். இனி அந்த சின்ன ஸ்பேச்சுலாட நுனிப்பகுதி இருக்கும் தானே, ஒரு ஜூ மாதிரி இருக்கும், அதால் இப்படி ஃபுல்லாக நேராக ஒரு கோடு இழுத்து விடுறேன். எங்களுக்கு சில விட கொஞ்சம் வளைஞ்சி வரலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் வரலாம், அப்படி வருந்தான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது நிச்சயம் ஒன்றுமே தெரியாது. நீங்கள் அப்போ நீட்டாக அந்த கோட்டை மட்டும் கீழே இருந்து மேலே வரைக்கும், கீழ் எண்டில் இருந்து மேல் நுனி வரைக்கும் நீட்டாக இழுத்து விட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல டிசைனாக இருக்கும். இப்படி இழுத்தும் விடலாம், நீங்கள் இல்லையான்னு சொன்னால் அப்படி ரவுண்டாகவும் சுற்றியும் விடலாம். அப்படி செய்கிறது இப்போ கொஞ்சம் சுற்றி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்படி இழுத்து விடுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். இழுத்து விட்டுட்டு அதுபோல் மேலேயும் அப்படி செய்யணும். இப்போ ஃபுல்லாக கீழே உள்ள பகுதி எல்லாமே ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைனில் இழுத்து விட்டுட்டு பார்ப்போம் இப்படி வருதுன்னு சொல்லி. இப்போ பாருங்க, அந்த கேக்கில் வந்து சின்ன சின்ன இடங்களில் பள்ளங்கள் தெரியுது பாருங்க. அந்த பள்ளங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் அப்படி இழுத்து விட்டோம்னு சொன்னால் அதெல்லாம் மறைஞ்சிடும். அது ஒன்றும் கொஞ்சம் நுணுக்கமாக அப்படியெல்லாம் தெரியாது. அப்போ நீங்கள் விடுற சின்ன சின்ன அந்த க்ரீம் பூசப்படாத இடங்களெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்து காட்டி இதண்டக்கு பூசி கொண்டு நிற்க தேவையில்லை இந்த டிசைனுக்கு. ஓகே, நான் இப்போ சுற்றி எல்லாம் இழுத்து முடிஞ்சது. இனி நீங்கள் மேல் பக்கம் செய்ய போகிறீங்க. அப்போ மேல் பக்கம் செய்கிறேன்னு சொன்னால் நடுவில் வந்து இருந்து தொடங்கினீங்களா சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தொங்கல்லேருந்து தொடங்கினீங்கன்னு சொன்னால் நெளிஞ்சு சொத்தியாக வரும். இதண்டா கொஞ்சம் குட்டி குட்டியாக தொடங்கி பெருசாக வர்றபடியாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில போல் கொஞ்சம் ஆடப்பட்டு பெருசாக அகலமாக அப்படி வருந்தான். ஆனால் நீங்கள் அதை அவ்வளோ மெயின் பண்ணாதீங்க. நீட்டாக சுற்றி எடுத்து ஃபினிஷிங் எண்ட் வரைக்கும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி விட்டீங்கன்னா சரி. ഇതിൻ്റെ விளிம்பில் பாருங்க சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் க்ரீமுகள் எல்லாம் இந்த ஒரு அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இருக்கட்டும். அப்படி இருந்தால் தான் இந்த கேக்குக்கு ஒரு அழகாக இருக்கும். பிறகு வந்து நீங்கள் கேக்கு வந்து ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணுற சரி என்னென்னாலும் நீங்கள் இப்போ ஷோ ஃப்ளவர்ஸ் நீங்கள் செய்தும் வைக்கலாம், அல்லது ரியல் ஃப்ளவர்ஸ் வேண்டி ரோசஸ் அந்த மாதிரி நீங்கள் வேண்டி ரியலாகவும் வைக்கலாம். நான் சும்மா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் வைக்கிறேன். இதெல்லாம் ஈஸியாக எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பட் சிலது வந்து வடிவில்லாமையும் இருக்கும், பெரிய பெரிய ரோசஸ். அப்படி இல்லாமல் கொஞ்சம் பட் ரோஸ் அந்த மாதிரி நீங்கள் வேண்டி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட கேக் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நான் வந்து குட்டியாக ஒரு பிங்க் கலர் ஃப்ளவரும் ஒரு பட்டர் கலர் ஒயிட் சேர்ந்த ஒரு ஆஃப் ஒயிட் சேர்ந்த மாதிரி பூவும் தான் எடுத்துருக்கிறேன். எங்கெங்கே எனக்கு வைக்கோடுமோ அந்த இடங்களுக்கு பார்த்து வைக்கிறேன். இது ஒரு பியூபர்ட்டி செரிமனிக்குரிய கேக் அண்டபடியாக ஒரு சின்ன கேர்ள் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி ஒரு டொப்பர் அந்த மாதிரி ஒன்று வைக்கிறேன். வச்சு போட்டு ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதுவே ரிசப்ஷனோ அல்லது பர்த்டேவோ அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஹாப்பி பர்த்டே டொப்பர்ஸ் அல்லது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரைட் டு பி அப்படி எந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டாலும் இந்த கேக் வந்து ஈஸியாக நீங்கள் செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி டொப்பர் வச்சிங்கன்னா கொஞ்சம் கேக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். மேலே ஃபுல்லாக எல்லாம் செட் பண்ணிட்டேன் பூவெல்லாம். இப்போ கீழே வைக்கிறதுக்கு நீங்கள் இப்போ பூக்கள் எடுத்துட்டு நீங்கள் வைக்கிறதுக்கான இப்போ பிச்சு ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு குண்டு பின் ஏதாவது எடுத்து நீட்டாக அடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைக்கலாம். குண்டு பின் வச்சிங்கன்னா கொஞ்சம் நிற்கும் வேணும். இப்போ தூர இடங்கள் போகிறது நீங்கள் சும்மா க்ரீமில் ஒட்டி கொடுத்தீங்கன்னா விழுந்துடும். அப்போ குண்டு பின் அடித்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இருக்கும். இது வந்து தயவுசெய்து உண்மையான கேக் ரியல் ஐசிங்கிலோ அப்படி எதுவும் குண்டு பின்னோ ஏதாவது வைக்காதீங்கோ. சிலர் அந்த டூத்பிக் மாதிரி பெரிய ஸ்டிக் வைப்பினோம். அப்படி கேக்கில் வைக்கிறதா இருந்தால் கஸ்டமர்ஸ்கிட்ட எப்படி நாங்கள் டூத்பிக் வச்சுருக்கிறோம், ஸ்டிக் வச்சுருக்கிறோம், நீங்கள் பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லித்தான் வந்து நாங்கள் கட்டாயம் கொடுக்கணும். இது வந்து நான் டம்மி தானே, அதனால் சும்மா குண்டு பின் அடிச்சுட்டு கொடுக்குறேன். அப்படி இருந்துமே நான் சொல்லித்தான் கொடுப்பேன், இதை குண்டு பின் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி.
ஃப்ளவர்ஸ் வைக்கும்போது கூட நீங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்காதீங்க. இப்போ ஓரளவு பார்வைக்கு இப்போ நீங்கள் முன்னுக்கு நின்று பார்ப்பீங்கன்னா அந்த சைட்டுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் முன்னுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி வைங்க. இப்போ அள்ளி வச்சிங்கன்னு சொன்னால் ஆக கூடின மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் என்னென்னு சொல்கிறேன், நாங்கள் சிம்பிளாக தான் இந்த கேக் செய்திருக்கிறோம். இப்போ 4-5 தட்டில் செய்திருந்தோம்னு சொன்னால் எங்கேயாவது வைக்கும்போது ஓகேயா இருக்கும். இது ஒரு லேயர் தானே, அதனால நீங்கள் அள்ளி வைக்காதீங்கோ. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக கூட்டணுமெண்டுன்னா நீங்கள் சுகப்பேர்ல்ஸ் போடலாம். இப்போ நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா தருவினம் பண்ணிக்கிறேன், எடிபிள் சுகப்பேர்ல்ஸ் தாங்க அப்படின்னு சொன்னால் தருவினம். அது நீங்கள் கலர்ஸ்லேயும் இருக்குது, ஒயிட்டில் இருக்குது, ஒவ்வொரு கலர் எல்லாம் இருக்குது. நான் ஒயிட் தான் எடுத்துருக்கிறேன். அந்த ஒயிட் எடுத்து நீங்கள் மேலே லைட்டாக இப்போ கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்குது அவடுத்து ஏதாவது போடணும் அப்படி என்னச்சிங்கன்னா இடக்கிட தூவி விடலாம். மற்ற இப்போ இல்லையண்டா இப்போ சும்மா நீங்கள் டம்மிக்கு தான் செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் சும்மா கடையில் விற்கும் தானே சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் வேரி ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கும் பீட், அந்த பீட் கூட நீங்கள் போடலாம். ஆனால் அது சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது எடிபிள், நான் போடுறது எடிபிள் தான். அப்போ அதை நீங்கள் மேலே தூவி போட்டு, மற்றது இதில் சைஸஸும் இருக்குது. நான் கொஞ்சம் பெரிய சைஸுமே எடுத்துருக்கிறேன். இடக்கிட அதுவுமே இருக்கும்போது இன்னும் நல்லா அழகாக இருக்கும். அதையுமே நிறைய போடக்கூடாது பெரிய பேர்ல்ஸ். இடக்கிட எங்கே எல்லாம் ஒரு பார்வைக்கு எட்டுமா அப்படின்னு சொல்லி, மற்றது கொஞ்சம் டேமேஜஸ் எங்கேயாவது எங்கட கேக்கில் இருக்குது, இடைவெளி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல வச்சு விட்டிங்கன்னா அது ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வையுங்கோ. ஓகே, இந்த கேக் இப்போ ஓவராலாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த கேக் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்காண்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது ரொம்பவே ஈஸி. இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷிங்காக வடிவாக சுற்றி எடுக்க எல்லாம் தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் ஸ்பெச்சுலாக இருந்தாலே போதும், இழுத்து வடிவாக நீட்டாக செய்யலாம். இது எல்லாராலையுமே செய்யக்கூடியதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கேக் வீடியோ பிடிச்சிருக்கா, இல்லை விளங்கிச்சா விளங்கலையா என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு கேக் வீடியோ நாங்கள் செய்கிறதுக்கு ஓடரோ அல்லது செய்ய வேண்டி வந்தால் நான் உங்களுக்கு அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.